மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். ஏன்னா வீட்டில் சண்டே வந்து கொஞ்சம் போர் அடிச்சு சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம மீன் பிடிக்கிறதுக்கோசரம் போகலாம் சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்திருக்கிறோம். அது ரொம்ப நாள் கழித்து வரோம். மீன் பிடிக்கிறதுக்கு விடுவாங்களா என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். கிளைமேட் வேறு ரொம்ப பயமாக இருந்துச்சு, மழை வர மாதிரி. எங்கே மீன் பிடிக்கும்போது மழை வந்துடும் பயமாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அந்த ஆற்று பக்கம் எப்படி இருக்குது கிளைமேட்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள் நேச்சுரலாக. இது வேறு எந்த ஊரும் இல்லை, இது வந்து எங்கள் கிருஷ்ணகிரி தான். ஹலோ மக்களே, இப்போ நாங்கள் ஆற்றுக்கு போகிற வழி வந்துவிட்டோம். இப்போ டவுனில் இறங்குறாங்க. கீழே மேடு ஃபுல் மேடு பாருங்கள். ஒரே ஒரு பாதை தான், மண் ரோடு. கீழே இறங்கிட்டு நாங்கள் வந்து அந்த பிரிட்ஜ் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த பிரிட்ஜுக்கு இறங்கி போனோம். அதனால் வீடியோ எடுக்க முடியல, கட் பண்ணி தான் எடுத்துருப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஆற்று பக்கம் வந்துவிட்டோம். அவ்வளோதான் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 100 மீட்டர் இருக்கும். இந்த சின்ன வழியில் போனால் நம்ம ஆறு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த அதோட இன்ட்ரோ வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஆற்றுக்கிட்ட வந்துவிட்டோம். அது இல்லாமல் தண்ணி வேறு செம்ம ஸ்பீடாக ஓடிட்டு இருக்குது. இந்த ஓடுற ஆற்றுல நம்ம எப்படி மீன் பிடிக்குதுன்னு தெரியல. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எத்தனை மீன் பிடிக்கிறோம், எத்தனை மீன் பிடிச்சி வறுத்து சாப்பிட்றோம் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடைசியில் நாங்கள் வறுத்து சாப்பிட்றதெல்லாம் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பசங்க கூட இந்த மாதிரிலாம் சேர்ந்துட்டு நிறையா என்ஜாயாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தூண்டில் போட்டோம். ஃபஸ்ட் டைம் போட்டோம் வந்து இப்போ தண்ணியில் வேறு அடிச்சுட்டு போயினேன் இது தூண்டில். ஸோ திருப்பி 2வது டைம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டைம் போட்டு கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம். மீன் கரெக்டாக மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஒரு மீன் மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான். அதுக்கப்புறம் 2வது மீன் மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தொடர்ந்து மீன் மாட்டிகிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் மாட்டிகிட்டே இருந்துச்சு. மீன் வேறு கலந்து ஓடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஓடி போயிட்டு மீனை தண்ணியிலே போய் விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டே விழுந்துட்டு மீனை பிடிச்சி தூக்கின்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தூண்டிலும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமா வேறு அப்படியே விட்டுட்டாரு, அவர் தான் எங்கள் மாமா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் மாட்டிக்கிச்சு. என்னடா இத்தனை மீன் பிடிச்சிங்க, ஒரே ஒரு மீன் தான் நீங்கள் காமிக்கிறேன்னு வச்சுக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுந்தே ஒரு மீன் தான். நாங்கள் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். மாட்டுந்தே ஒரு மீன் தான். அது இல்லாமல் மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மீன் இந்த வாட்டி பிடிக்க முடியல, ஒரு மீன் தான் போய் மாட்டுச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு மீனை வச்சு நம்ம வந்து வறுத்து சாப்பிட்லாம். நான் க்ளீன் பண்ணதெல்லாம் வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மசாலாலாம் நம்ம தடைக்கலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் தோசை தவாவில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் தான் எங்கள் மாமா ஃப்ரெண்ட்ஸ். அவர் தான் வந்து 2-3 வீடியோ எடுப்பார். அப்பப்போ எதாச்சுன்னா வந்து ஷார்ட்ஸ் வந்து நான் கண்டென்ட் போடும்போது வீடியோ எடுப்பார். வேலைக்கு போயிட்டாருன்னா நானே வந்து ஸ்டாண்டை வச்சு எடுத்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மீன் வந்து நல்லா வறுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்து வேகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் கொஞ்சம் திக்கி பேசுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோவா விலாக் போடுறதெல்லாம் தெரியாது. நான் கொஞ்சம் ரீக்ரியேஷன் தான் நிறைய கண்டென்ட் போவேன். என் சேனலில் போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். போய் நல்லாயிருக்கும் எல்லாமே ரீக்ரியேஷனு. வாங்க போய் சாப்பிட்லாம். மீன் வேறு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுன்னா போய் லைக் போட்டுருங்க. பாய்.